ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே. நேற்று திருச்சியில் 2013 மற்றும் 2017 டெட் பாஸ் பண்ண ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதை பற்றின நியூஸ் இன்றைக்கி பார்க்கலாம். 11 ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் 40,000 ஆசிரியர்கள். திருச்சியில் தர்ணா போராட்டம். தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மீண்டும் தகுதி தேர்வு நடத்துவதை ரத்து செய்ய கோரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர் நியமனங்களில் 2013ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்று 11 ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் 40,000 ஆசிரியர்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பணி நியமனம் வழங்க வேண்டும். அரசாணை 149ஐ முற்றிலுமாக நீக்கிட வேண்டும். திமுக தேர்தல் அறிக்கை 177ஐ உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் தலைமை வகித்தார். மாநில தலைவர் வடிவேல் சுந்தர், மாநில செயலாளர் சண்முகப்பிரியா, மாநில பொருளாளர் ஹரிஹரசுதன், மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர், மாநில பொறுப்பாளர் ஏகாம்பரம் மற்றும் மாநிலம் முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கூறுகையில், கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழக அரசு நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் 40,000 பேர் தேர்ச்சி பெற்றனர். அவர்களுக்கு இதுவரை ஆசிரியர் பணி வழங்கப்படவில்லை. இவர்கள் கடந்த 11 ஆண்டு காலமாக அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு வேலை கேட்டு உண்ணாவிரதம், ஊர்வலம், ஆர்ப்பாட்டம், டெட் சான்றிதழ் ஒப்படைப்பு போன்ற 60க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியும் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இச்சூழலில் பணம் படைத்த 410 பேர் நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கு மட்டும் பணி வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்றுள்ளனர். தொடர்ந்து போராடி வரும் 40,000 ஆசிரியர்களுக்கு வேலை வழங்காமல் தங்களை விட மதிப்பெண் குறைவாக பெற்றவர்கள் நீதிமன்றத்தை நாடி அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுள்ளனர். உரிமைக்கான போராட்டத்தில் எந்த விதத்திலும் பங்கேற்காத 410 பேருக்கு பணி வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு அநீதியானது. மேலும் இந்த தீர்ப்பு வெளிவந்தவுடன் சேலத்தை சேர்ந்த ஆசிரியர் மாலதி மன உளைச்சலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருக்கும் 40,000 ஆசிரியர்களையும் பணி நியமனம் செய்ய வேண்டும். தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்களுக்கு இன்னொரு நியமன தேர்வு என்ற அரசாணை 149ஐ ரத்து செய்ய வேண்டும். அரசாணை 177ஐ உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தேர்ச்சி பெற்றும் நியமன தேர்வு என்ற நிர்பந்தத்தால் உயிரை விட்ட ஆசிரியர் மாலதியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக முதல்வர் எங்கள் பிரச்சனையில் தனி கவனம் செலுத்தி விரைவில் தங்களுக்கு ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்றனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை, கன்னியாகுமரி, நாகை, கோவை என தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். 2013 தொடங்கின இந்த போராட்டம் இப்பயும் 2024 வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இன்னும் எந்த ஒரு நல்ல பதிலுமே அரசிடமிருந்து கிடைக்கல யாருக்கும். இந்த முறையாவது இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.